ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரிக்கு இப்போ தான் உண்மையே தெரிய ஆரம்பிக்க போது. தனக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. தனக்கும் விஜய்க்கும் பிறந்த குழந்தை தான் இந்த அம்மு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிய வரப்போகுது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் வரப்போகுது. நம்ம காவேரிக்கும் விஜயை பற்றின உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தில் இருப்பாங்களா, இல்லை இன்னும் குழப்பத்தோட இன்னும் விஜயோட சண்டை போடுறதுக்கு தான் தயாராவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் காவேரி குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் விஜய் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் எப்போவும் இந்த குடும்பத்துக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, நர்மதாவோட பிரச்சனையை எந்த விதத்தில் சுமூகமாக தீர்க்கணுமோ அந்த விதத்தில் அவரும் சால்வ் பண்ணிட்டாரு. இனிமேல் தான் நம்ம காவேரிக்கு விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஒரு மரியாதையும் வரப்போகுது. கூட சேர்ந்து என்ன வரப்போகுதுன்னா காதலும் வரப்போகுது. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நர்மதா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூவும் ஆயிடுச்சு. இப்போவாது அம்மா நம்ம நம்பணும் அப்படின்னு நினச்சாலும் இவ்வளோ நேரம் நம்மளோட பிரச்சனைகளில் நம்ம தப்பே பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அம்மா நம்பாமல் பேசுனது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பேசுகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அம்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் எங்கே போய் சொல்லுவேன், வீட்டில் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், நீங்களே நம்பலைன்னா நான் இனி என்ன பண்ணுறது, இப்படி என்னை போய் தப்பாக நினச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் ஒன்று சொல்கிறாங்க, இப்போ விஜய் மாமா இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ உண்மையே தெரிஞ்சிருக்காதுல்ல, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு விஜய் மாமா நம்பினதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்ல, அப்போ சாரதா அம்மாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கா நர்மதா, அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் சாரதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க மாப்பிள்ள, உங்களுக்காக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம காவேரி என்னடா அம்மா விஜய மாப்பிள்ளைன்னு பேசுகிறாங்களே என்ன அப்படின்னு கூட நினைக்காம அசால்ட்டாக இருந்துறாங்க. ஆனால் இந்த அசால்ட்டுத்தனா கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்ப போகுது. என்னென்னு பார்த்தா, என்ன அவள் நர்மதா என்னடானா விஜயை மாமான்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் விஜய் நம்மளுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்குமே எந்த ரிலேஷனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நர்மதா எப்படி விஜயை உரிமையோட மாமான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துலையும் இன்னொன்று யோசிக்கிறாங்க, அம்மா என்னடானா விஜயா மாப்பிள்ளைன்னு சொல்லி பேசுகிறாங்களே, என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ இருக்குது, ஏதோ மறைக்கிறாங்க போல் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க காவேரி. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நியூஸும் வருது நம்ம காவேரிக்கு. அது என்னென்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம விஜய் சின்ன குழந்தைங்க இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குட்டியோட சேர்ந்து யாழினியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல யாழினியும் அம்முவும் விஜய் வீட்டில் இருக்க. அப்போ தான் அம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அம்மாவை நீ பார்த்துருக்கியா யாழினி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அம்முக்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட அப்பா ஏற்கனவே தன்னோட அம்மா ஃபோட்டோவை மறைச்சி வச்சுருந்ததை பார்த்துருந்தாங்க. அதை எடுக்க ட்ரை பண்ணி தான் அது எடுக்கக்கூடாதுன்னு அப்பா திட்டியிருந்தாங்க. இதை பார்த்து தான் வேறு வழி இல்லை, இப்போயாவது அப்பா இல்லை, நம்ம எடுத்து யாழினிட்ட நம்ம அம்மா ஃபோட்டோவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டியும் எடுத்து அங்கே யாழினிட்ட காமிக்கிறாங்க. யாழினி இதை பார்த்ததுமே, என்ன இந்த ஃபோட்டோ சித்தி மாதிரி இருக்குது, எங்கள் சித்தி ஃபோட்டோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம அம்முக்குட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எங்கள் அம்மா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி சொல்ல, இல்லை கிடையவே கிடையாது, இது எங்கள் சித்தி ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் ரெண்டு பேருக்கு இடையிலையும் என்ன ஆகுதுன்னா, இவ அம்மானு சொல்ல, யாழினி எங்கள் சித்தி ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்ல, வழக்கடைச்சிட்டு இருக்க நேரத்தில் தான், சரி அம்மு நீயும் நானும் சண்டை போட வேணாம், அதனால் நம்ம இது யார் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நம்ம சித்திட்டே போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க. சரி இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம விஜய் சாரதாம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எப்படி இருந்தாவது யாழினியை வீட்டில் விடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்குள்ளே வர்றாரு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே யாழினியும் அம்முக்குட்டி பேசுகிறத கவனிக்கலை.
இருந்தாலும் இவங்க 2 பேருமே ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ வாங்க யாழினி, இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க, அப்போ சரிங்க அங்கிள் நாங்கள் கிளம்புறோம், கூட அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க யாழினி. சரி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், யாழினி மற்றும் அம்முக்குட்டியும் சேர்ந்து தான் போகிறாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அம்மு சொல்லிட்டாங்க இந்த ஃபோட்டோ அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் மறைவாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் இதை கவனிக்காமல் இருந்துடுறாங்க. அப்போ தான் விஜய் என்ன செய்கிறாங்கன்னா, யாழினியை கரெக்டாக சாரதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் விடுறாங்க. இந்த இடத்துல அங்கிள் ஒரு செகண்ட், எனக்கும் யாழினிக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கள் சித்திகிட்ட தான் இருக்குது. அதனால் எங்கள் சித்திகிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுமே, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய்கிட்ட யாழினி. இதை கேட்டதுமே சரிப்பா போய் கேட்டுட்டு வாங்க, என்ன பேசுகிறோமோ பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல தான் அம்முக்குட்டியும் யாழினி குட்டியும் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் நம்ம காவேரி கிட்ட, சித்தி எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நீங்கள் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கேட்குறாங்க. அப்போ நம்ம காவேரி, என்ன டவுட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சித்தி இந்த மாதிரி நாங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போனேன்னா அங்கே அம்மு தன்னோட அம்மா ஃபோட்டோவை காமிச்சா. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் உங்கள் முகம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது நீங்கன்னு சொன்னால் அம்மு என்ன சொல்கிறேன்னா, இல்லை அது எங்கள் அம்மா ஃபோட்டோன்னு சொல்கிறா. பாருங்கள் சித்தி இதில் யாருன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே அந்த ஃபோட்டோவை காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க, அந்த இடத்துல தான் நம்ம காவேரி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுமே அம்மா சொல்கிறாங்க, மிஸ் இது எங்கள் அம்மா அப்பா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ, கல்யாணம் ஆகும்போது எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி தான் எங்கள் அப்பா சொன்னாங்க. இது நீங்கன்னு சொல்கிறா யாழினி, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறத கேட்டதுமே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க காவேரி. அதை பார்த்ததுமே இதில் இருக்கிற ஃபோட்டோ என்ன மாதிரி இருக்கே, இது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அப்போது எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதில் ஏதோ நம்ம வீட்டில் மறைக்கிறாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்றாங்க. அந்த இடத்துல தான் ஒரு சில ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம சாரதாமா விஜயா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டதும், நர்மதா விஜய் மாமான்னு சொல்லிட்டு உரிமையாக பேசுனதும் ஞாபகம் வருது நம்ம காவேரிக்கு. அப்போது ஏற்கனவே நமக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிருச்சா, அப்போ அதனால தான் நர்மதாவும் விஜய் மாமான்னு சொல்லிட்டு உரிமையாக சொன்னாலா, நம்ம அம்மாவும் நம்ம கிட்ட இவர் தான் உன் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லாமா மறைமுகமாக இவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி தவிக்கிறாங்க. அம்மா மனசில் ஏதோ இருக்குது, அதனால தான் விஜய் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லவும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று மறைச்சி வச்சுருக்காங்க, இதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு சாரதா கிட்ட போகிறாங்க. அங்கே போனதுமே, அம்மா இங்கே பாரும்மா, என்கிட்ட எதுவும் நீ மறைச்சி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி நான் என்னடி மறைச்சி வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா ஏதாவது உண்மை எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கேன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரி. அப்போ சாரதாவும் என்ன இவ எதை கேட்குறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான், அம்மா உண்மையை சொல்லுமா, என்னம்மா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, தலையும் புரியாமல் வானும் புரியாமல் என்னடி நீ கேள்வி கேட்குற, எனக்கு உருப்படியாக என்னன்னு சொன்னா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா சொல்ல, அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க காவேரி. இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவை பாரு, இதில் என்ன இருக்குது, யார் இருக்கான்னு நீ தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இது விஜய் தம்பியோட இருக்கிறது காவேரி, இது இந்த ஃபோட்டோ எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, இதெல்லாம் நீ கேள்வி கேட்காதம்மா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், அது நான் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு சாரதாம்மா, இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. அம்மா நீ பேசுகிறதுல அதிலிருந்தே தெரியுதும்மா நீ கொஞ்சம் என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு. ஏன்னா நீ விஜய் மாப்பிள்ளைன்னு சொல்லி பேசுகிற, நர்மதா என்னடானா விஜய் மாமான்னு சொல்லி உரிமையாக பேசுகிறா. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், எனக்கு மண்டையே வெடிச்சிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கேள்வி நிறையா இருக்குது, எனக்கு நீங்கள் உண்மையை சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க, அப்போ சாரதா உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல்